1978 வருஷம் எங்கள் அப்பா இறந்தார். 2018 வருஷம் 40 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா இறந்தாங்க. 2025 விக்ரம் சுகுமார் இறந்திருக்காரு. எப்படி என்னுடைய தாய் தகப்பனை நான் நினைவு கூறுவனும் அதுபோல் தான் எனக்கு விதை போட்ட நீர் ஊற்றிய நான் அவருடைய 2016 வருஷம் நான் கிடாரி ஷூட்டிங்கில் இருக்கேன் கோயில்பட்டியில். ஏப்ரல் 12 அவர் பிறந்த நாள். அன்னைக்கு அங்கிருந்து அவருக்கு ஒரு இது போட்டேன், பதிவு போட்டேன். இன்று நான் உண்ணும் ஒவ்வொரு சினிமா படுக்கையிலும் விக்ரம் சுகுமாரன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எங்க அப்பாவை பத்தி நான் என்ன பேசிட முடியும், எவ்வளவு பேச முடியும், எங்க அம்மாவை பத்தி நான் எவ்வளவு பேச முடியும். அது மாதிரி தான் விக்ரம் சுகுமாரனை பத்தி அவ்வளவு பேசும், மலையாளி கூட்டத்தை பத்தி அவ்வளவு பேசும். என்னுடைய முதல் படமாக February 1 2013 வருஷம் February 1 முதல் நாள் நான் ஜி.வி. பிரகாஷ் எல்லாம் குத்துவிளக்கு ஏற்றலாம் குன்னூரில் தேனியில். அன்றைக்கி எனக்கு பிறந்த நாள். நான் மறந்துட்டேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு விக்ரம் சுகுமாரன் ஒரு பெரிய ஏற்பாட்டை பண்ணி கேக்கு வெட்ட வச்சு மாலைகளில் போட்டு ஷால் போட்டு அன்னைக்கு தான் முதல்ல ஃபஸ்ட் டே ஷூட்டு. 61வது வயசு எனக்கு இருந்தேன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சினிமா அந்த கேமரா ஃபியர் அப்படி இப்படின்னா பொதுவாக எல்லாரும் சொல்றது உண்டு. எனக்கு அது இல்லை. காரணம் என்னன்னா விக்ரம் என்னை நடிக்க விடலை. நான் நடக்கிறத ரசித்து எடுத்தார். நான் என்னுடைய ஒவ்வொரு அசைவுமே அப்படி பதிவு பண்ணார். அது அப்படி செய்யுங்க சார், இப்படி செய்யுங்க சொன்னதே இல்லை எனக்கு மட்டும். என்னை ரசித்து எடுத்தார். அதனால எல்லாரும் சொல்லுவாங்க மலையாளி கூடத்தில் நான் வாழ்ந்தேன். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.